ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் மிஸ்ட்ரி வீடியோ. போன மிஸ்ட்ரி இன் ஹிஸ்ட்ரி வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குது. லெட்ஸ் கோ டு த வீடியோ. இது தெரியாமல் போச்சு. கேமரோட அம்மா ஃபேமஸான சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிறிஸ் பிரின்ஸை மீட் பண்ண போனாங்க. ஸோ இவர் தான் ஸ்கிப்டிக் என்ற மேகசினோட எடிட்டர். ஸோ இதில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேராநார்மல் ஸ்டோரியை பற்றி ரிசர்ச் பண்ணி அதுக்கு பின்னாடி என்னென்னாலும் நடந்திருக்கும், அதோட உண்மையெல்லாம் என்னென்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதுறது தான் இவரோட வேலை. கேமரோட அம்மா இவரை மீட் பண்ணி கேமரோனை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரோனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட இவர் அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன பசங்க அவங்க பார்க்குற டிவி ஷோஸ், படிக்கிற புக்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்த டூர் ஜேர்னி, அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இமேஜினேஷனாக ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணி எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்ட நார்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் தனியாக டிவி பார்க்க மாட்டான், அவனும் நானும் தான் சேர்ந்து டிவி ஷோஸ் நிறைய பார்ப்போம். அதில் இந்த மாதிரியான பாரா அப்புறம் இந்த மாதிரியான இன்சிடென்ட் பற்றி எதுவுமே நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி ஹைலாண்டை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லியும் அவங்க கூட இருக்கிற நார்மா டாக்டர் சொல்கிறது எதையுமே அவங்க ஒத்துக்க இல்லை. நார்மா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் கரண்ன்ற ஒரு சைல்டு சைக்காட்டிஸ்டாக மீட் பண்ணுறாங்க. இவங்க குழந்தைங்க கற்பனை உலகத்தில் வாழ்ந்த அதை பற்றி சொல்கிற கதைகளை ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டோரியாக எழுதுறவங்க. இந்த டாக்டர் கரண் கேமரன் கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி பேசி பார்க்குறாங்க. ஸோ பேசி பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மற்ற குழந்தைங்க அவங்களோட இமேஜினேஷன் ஸ்டோரியை சொல்கிறதும் கேமரூன் தன்னோட முன்ஜென்மை பற்றி சொல்கிறதும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. மற்ற குழந்தைகிட்டலாம் மாற்றி மாற்றி விஷயத்தை கேட்கும்போது சில இடத்துல மாற்றி மாற்றி அவங்க சொல்லுவாங்க. பட் கேமரூனை கிட்ட எப்படி மாற்றி கேட்டாலும் ஒரே மாதிரியான விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காரு. இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ கேமரோட அம்மாவுக்கு யார் சொல்கிறதுலையும் ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. கடைசியாக அவங்க ஒரு முடிவு எடுத்து இந்த பையனை ஏன் பாராதீவுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. அங்கே போகிறது மூலிமா கேமரூனுக்கு இன்னும் நிறைய ஞாபகம் வரலாம். அந்த இன்சிடெண்ட் உண்மையாகவே நடந்துச்சா அப்படின்னு கேமரூனுக்கு தெரிய வரலாம். அங்கே போன அப்புறம் எதுவுமே ஞாபகம் வராமலேயும் போகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான் அப்படின்னு ஒரு கேமரூனுக்கும் புரிய வரலாம். ஸோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்கள பற்றி கேள்விப்பட்ட டாக்டர் ஜீன் இவங்களை மீட் பண்ண வந்தார். ஸோ இவர் பாஸ்ட் லைஃப்பை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு சைல்டு சைக்காட்டிஸ்ட். ஸோ டாக்டர் ஜீன் கேமரோனோட வீட்டுக்கு இன்டர்வியூஸ்லாம் எடுத்து எல்லா விஷயத்தையும் பற்றியும் டீட்டெயிலாக எழுதினார். ஸோ டாக்டர் ஜீன் கேமரோன் சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ஏதோ ஞாபகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு இமேஜினேஷன் மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேன் லேண்ட் ஆகிறதாகவும் அந்த பிளேன் லேண்ட் ஆகிறதுக்கான மார்க்கிங் எதுவும் இல்லாததாகவும் அந்த பிளேன் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீச்சில் லேண்ட் ஆகும் அப்படின்றதும் சொல்கிறாரு. ஸோ அந்த பாரா தீவு முழுக்குமே இந்த மாதிரியான ஏரோப்ளேன் லேண்டிங்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் டாக்டர் ஜீன் கேமரோன் அப்புறம் அவங்க அம்மாவை பாரா ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நேரடியாக பார்த்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பாரா ஐலாண்டுக்கு ஜீன் அப்புறம் கேமரோன் அப்புறம் அவங்க அம்மா எல்லாரையும் பிளேனில் கூட்டிகிட்டு போனாங்க. பாரா ஐலாண்டுக்கு போன அப்புறம் கேமரோன் சொன்னது உண்மையா, ஷேன் ராபர்ட்சன் ஃபேமிலி அங்கே வாழ்ந்தாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.